ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் சவுந்தர்யா ஃப்ரம் சவுந்தர்யா சன்னா. இன்றைக்கி கிளாஸில் நம்ம செமி பிரைடல் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நேற்று ஃபுல் ஹேண்ட் டிசைன் பார்த்தோமா, அதே மாதிரி இன்றைக்கி செமி பிரைடல் டிசைன். எல்லா பிரைடலுமே ஃபுல் ஹேண்ட் கேட்க மாட்டாங்க. சில பேர் எனக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்தால் போதும் அப்படின்ற பட்சத்தில் செமி பிரைடல் அப்படின்னு வரும்போது இந்த கையில் இந்த வாட்ச் கட்டுவோம்ல, இந்த இடத்துல வரைக்கும் டிசைன் போட்டால் போதும். அதுக்கு பேர் தான் செமி பிரைடல் டிசைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இன்றைக்கி இந்த ரிஸ்ட் வரைக்கும் தான் டிசைன் போட போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளாரல் டிசைனு, அதுக்கு ஒரு பெரிய ஸ்பால் போட்டு டாட் வச்சு அதை சுற்றி ஹார்ட் இன் ஷேப் பெட்டல்ஸ் தான் கொடுக்குறேன். டபுள் லேயராக கொடுத்து உள்ளே ஃபுல்லாக ஷேடிங் கொடுத்துக்கிறேன். ஷேடிங் கொடுத்து உள்ளே ரெண்டுலையுமே இன்னர் லேயர் ப்ளஸ் அவுட்டர் லேயர் ரெண்டு லேயர்லையுமே டார்க் லைன் கொடுக்குறேன். பொதுவாக நம்ம ஃப்ளவர் போட்டோன்னா அவுட்டர் லேயரில் மட்டும்தான் டார்க் லைன் கொடுப்போம். பட் இதில் வந்து நான் ரெண்டு லேயர்லையுமே டார்க் லைன் கொடுக்குறேன். ஏன்னா அப்போ தான் பார்க்க கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக. நான் இன்றைக்கி ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே ஃப்ளவரை ரெண்டு சைடுமே போடணும். சென்டராக ஃபுல் ஃப்ளவராக போட்டிங்களா, ரெண்டு கார்னரில் ஆஃபாக ஃப்ளவர் தெரிகிற மாதிரி தான் போடணும். ஃபுல் ஃப்ளவராக போடக்கூடாது. ஓகேவா? அதே ஃப்ளவர் தான், பட் ஆஃபாக போட்டு. ஸோ அதே மாதிரி ஆஃபாக நான் போட்டிருக்கேன். இதுவும் ரெண்டுமே டபுள் லேயர் வச்சு ஷேடிங் கொடுத்து அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த சென்டராக வரைஞ்ச ஃப்ளவருக்கு மேலே நல்லா பெருசாக ஒரு ஃபுல் ஸ்பால் போட்டு நடுவில் டாட் வச்சு அதை சுற்றி டபுள் ஆர்ம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது பெல்ட்டு தானே, அதனால் டபுள் லைன் கொடுத்து ஃபினிஷிங்காக ஒரு டிசைன் கொடுக்குறேன். இதை சுற்றி இதே மாதிரியே பக்கத்தில் சென்டராக நல்லா பெருசாக கொடுத்தோமா, சைடில் இருக்க ரெண்டு சைடுமே அதே மாதிரியே பட் சின்னதாக, அதை விட இன்னும் சின்னதாக ஸ்பால் டபுள் ஆர்ம்ஸ் கொடுத்து அதை சுற்றி ஃபுல்லாக டாட்ஸு, எல்லாத்தையுமே ஃபுல்லாக டாட்ஸ். பட் சென்டராக இருக்கிற ஸ்பாலில் மட்டும் சென்டரில் ஒரு வைன் கொடுத்துக்குவாங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில், அதாச்சும் சைடில் ரெண்டு கார்னர் ஃப்ளவர் போட்டுல அந்த ஃப்ளவருக்கு மேலே ரெண்டு சைட்லேருந்து ஒரு லைன்ஸ் போட்டுக்கிட்டு அதை சுற்றி வைன்ஸ் போட்டுக்கோங்க. வைன்ஸ் போட உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா அந்த லைன்ஸ்க்கு பக்கத்தில் ஃபுல்லாக டாட்ஸ், நல்லா பெருசாக டாட்ஸ் வச்சுட்டு மேலே ஒரு ஸ்ட்ரோக் கீழே ஒரு ஸ்ட்ரோக்குன்னு இழுத்து விட்ருங்க. வைன்ஸ் ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த சைடு லைன்ஸுக்கும் இப்போது ரைட் சைடு போட்ட லைன்ஸுக்குமே இதே மாதிரி லீஃப் போட்டுருங்க. இப்போது பெல்ட்டு முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து கீழே அந்த பாம் கீழே வரைக்கும் இருக்குல்ல, அந்த கீழே வந்து நம்ம ஒரு பெல்ட் போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு டிசைன் போட்டு போகிறோம். அதுக்கு சென்டராக ட்ரிபிள் லைன் போட்டு அதில் சென்டரில் இருக்க லைன்ஸ்க்கு ரெண்டு சைட்லையுமே அதே மாதிரி வைன்ஸ் போட்டுக்குவாங்க. டாட் வச்சு ரெண்டு ஸ்ட்ரோக் எடுத்த மாதிரி போட்டிங்கன்னா வைன்ஸ் ஈஸியாக வந்துடும். இப்போது இதில் இப்போ ரெண்டு கார்னரில் இருக்கிற லைன்ஸ் மேலே வேவ்ஸ் லைன்ஸ் அப்படியே ஃபுல்லாக ஒரு வைன்ஸுக்கும் வேவ்ஸ் லைன்ஸ்லாம் போட்டு அதை டார்க் லைனாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்குவாங்க. இப்போ திரும்ப ஆஸ் யூஷுவல் பார்டர் லைன் கொடுக்குற மாதிரி டார்க் லைன், டபுள் லைன், ஹம்ப்பு, அந்த மாதிரி ரெண்டு சைடுமே அட் அ டைமில் ரெண்டு சைடுமே போடுறது அட் அ டைமில் அப்படியே போடுங்க. இப்போ இன்சைடு ஹார்ம்ஸ் போடுறீங்கன்னா அதே மாதிரி ரைட் சைட்லேயும் ஹார்ம்ஸ் போட்டுருங்க. இப்போ இன்சைடு மெயின் டிசைன் போடுறேன், அது முடித்த உடனே இந்த சைடும் மெயின் டிசைன் போட்டுருங்க. அந்த மாதிரி, ஏன்னா அப்படி போட்டால் தான் உங்களுக்கு டிசைன் இந்த மாதிரி போடுறது நல்லா இருக்குன்றது தோணும். புது டிசைன் நல்லா உங்களுக்கு இது பார்க்கவும் நல்லாயிருக்கும். இப்போது நான் மெயின் டிசைன் முடிச்சுட்டு அதையுமே திருப்பியும் டார்க் லைன் கொடுத்து டபுள் லைன் கொடுத்து ஹம்ஸ் போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ சைடில் நார்மலான ஃபுல் ஸ்வால் வித் டாட்டு ஃபில்லிங்காக நான் ரெண்டு சைடுமே யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா சென்டராக கொஞ்சம் நல்லா ப்ராடாக இருக்குங்க. ஸோ சைடில் ரெண்டு சைடுமே கொஞ்சம் மினிமலாக இருக்கிற மாதிரி
ஃபுல் ஸ்பால் வித் டாட் கொடுத்து முடிச்சுக்கிறேன். இப்போ திரும்ப கீழே டார்க் லைன் கொடுத்துக்கோங்க. டார்க் லைன் எப்பயுமே டபுள் லைன் கொடுத்து டார்க் லைன் கொடுத்தா அதுதான் அப்போ தான் அழகாக இருக்கும். ஸோ எப்பயுமே அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ டார்க் லைன் கொடுத்து டபுள் லைன் கொடுத்துட்டேன். இப்போ திரும்ப ஒரு ஹம்ஸு. இது ஒரு சின்னதாக ஒரு பெல்ட்டு தான். நான் இது பெல்ட்டுக்கு எல் ஷேப்பை தான் மெயின் டிசைனாக கொடுக்குறேன். நம்ம சைஸ் அதாவது செமி ப்ரைடலுக்கு சின்ன சைஸில் தான் போடுறோம், ஃபுல் ஹேண்டாக போடலை. இருந்தாலும் அது ப்ரைடலுக்கு போடும்போது அது உள்ளே கொடுக்குற எலிமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஹெவி ஒர்க்காக இருக்கிற மாதிரி பார்த்து தான் கொடுக்கணும். சரியா? அந்த மாதிரி பார்த்து நீங்கள் கொடுங்க. ஓகே, இப்போ நான் எல் ஷேப் கொடுத்து டார்க் லைன் திருப்பியும் டபுள் லைன் ஹம்ஸ் கொடுத்து அந்த பெல்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போது ஹார்முக்கு வந்துட்டோம். அதுக்கு ஒரு ஃபில்லிங்க்காக ஒரு பெரிய ஸ்பேர்ல் கொடுத்து டாட் வச்சு அதை சுற்றி ஒரு ரிங்கு அப்புறம் ஒரு ஹம்ஸு. இதுக்கு மேலே ஒரு பெல்ட்டு மாதிரி கொடுக்கறதுக்காக அந்த வைன் ஸ்லீவ் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன் நான். இதுக்கு ஒரு பெல்ட்டாக ப்ரொஜெக்ட் ஆகிறதுக்காக பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். அதையுமே மேலேயும் கீழேயுமா ஃபுல்லாக டார்க் லைன் கொடுத்து ஃபில் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் டபுள் லைன் ஹம்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்குவாங்க. இப்போது இங்கே இன்னொரு பெல்ட்டாக நான் ஃப்ளவர் வச்சு கொடுக்குறேன். எப்படின்னா 2 லீஃபு, சென்டராக ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேர்ல், அது ஆஃப் ஸ்பேர்ல் ஒரு டாட்டு, அதை சுற்றி ஒரு ஃப்ளவர் பெட்டல் போட்டு அதையே ரிப்பீட்டடாக ஃபுல்லாக அந்த கர்வ்ஸ் ஃபுல்லாக அதையே ரிப்பீட்டடாக போட்டுவாங்க. இது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ளவர் பெல்ட்டு. இது ஃப்ளவர் மட்டும் தான் யூஸ் பண்ணணுன்றதில்ல. இங்கே ஃப்ளவருக்கு பதில் எலிஃபண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை பீகாக் கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எது வேணாலும் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃப்ளவர் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எலிஃபண்ட் அந்த பேபி எலிஃபண்ட் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணியும் போடலாம், இல்லை பெரிய எலிஃபண்ட் நான் பெல்ட் ஒன்று சொல்லி கொடுத்தேன்ல அதை யூஸ் பண்ணியுமே நீங்கள் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். இப்போது இங்கே இந்த தம் ஃபிங்கருக்குலேருந்து அங்கே ஒரு சும்மா ஒரு அவுட்லைன் மாதிரி போட்டுக்கிட்டு இப்போ ஃபுல்லாக உள்ள டபுள் லைன் செக்குடு லைன் போடுங்க. ஏன்னா அது ப்ரைடலுன்றதுனால கொஞ்சம் நான் கிரிட்டு கொஞ்சம் ஹெவியாக தான் கொடுக்குறேன். ஸோ அதுக்காக டபுள் லைன் கொடுக்குறேன். டபுள் லைன் எதுக்கு கொடுக்குறேன்னா டார்க் லைனாக மாற்றுறதுக்கு. ஏன்னா டபுள் லைன் கொடுத்து டார்க் லைன் கொடுத்தா தான் அது ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். அப்படியே நீங்கள் டார்க் லைனாக ட்ராக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கோணல் மானலாக இருக்கும், அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி கொடுங்க. இதுக்கு நடுவில் ஃபில்லிங்க்கு ஃப்ளவர் மாதிரி தான் கொடுக்குறேன். அது எப்படின்னா 4 சைடும் கார்னராக ஒரு ஸ்ட்ரோக் இழுத்தால் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் வெறும் அந்த மாதிரி இழுக்கிறது பதில் அப்படியே கோணி எடுக்காமல் 4 சைடுமே ட்ராக் பண்ண மாதிரி அப்படியே பூ மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே பூ மாதிரி நமக்கு அழகாக இருக்கும். ஏன்னா 4 கார்னர்லேயும் ஒரு வேவ்ஸ் மாதிரி அது ஃபார்ம் ஆகிடும், கர்வ்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதனால நமக்கு பார்க்க இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி கொடுத்துருங்க. இதுக்கு நடுவில் ஒரு டாட்டு கூட கொடுக்கலாம். டாட்டும் கொடுத்துட்டுனா இன்னும் பர்ஃபெக்டாக நம்ம அந்த பெல்ட்டில் கொடுத்தல அந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி நமக்கு தெரியும், ரொம்பவே அழகாக இருக்கும். நானே இன்றைக்கி டாட் கொடுக்கல, நீங்கள் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி இதுவாக தான் கொடுத்து விட்டேன். இப்போது திரும்ப இங்கே தம் ஃபிங்கரில் டார்க் லைன் கொடுத்துருங்க. எந்த டிசைன் கொடுத்தாலும் பார்டரிங்கை டார்க் லைன் கொடுத்து ஒரு லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி அதுக்கப்புறமா அடுத்த டிசைன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா? இங்கே அதே மாதிரி டார்க் லைன் டபுள் லைன் ஹம்ஸ் கொடுத்து ரிவர்ஸ் யூ நம்ம பெல்ட்டு கொடுத்துப்போம்ல அந்த மாதிரி மேலே யூ ஷேப்பை தான் கொடுத்துருக்கேன். மேலேயும் கீழேயுமா போட்டு அதை டார்க் லைன் திருப்பி டபுள் லைன் ஹம்ஸ் போட்டு சிம்பிளான ஒரு ஃபில்லிங்கோட
தம் ஃபிங்கர் நான் முடிச்சுக்கிறேன். ஃபில்லிங்க்கு நான் வந்து ஸ்வேர்ல் வித் டாட்டு, ஹம்ப்பு, அதுக்கு மேலே டபுள் லைன், டபுள் ரிங்கு அதை கொடுத்து விட்டேன். இப்போது அது சொன்னல, இதுக்கு இந்த டிசைன் முடிஞ்சிடுச்சு. இப்போ அதையுமே டார்க் லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டு டபுள் லைன் ஹம்ப்பு கொடுத்துட்டு, இப்போது அந்த டிசைனுக்கும் சுண்டு வரலுக்கும் அட்டாச் ஆகிற மாதிரி ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. அதுக்கு அதில் ஒரு சிங்கிள் லைன் கொடுத்து இன்னரில் ஒரு டார்க் லைன் கொடுத்துக்கோங்க. அதுக்கு உள்ள ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் லைன், அதாச்சும் டார்க் லைன் டு அந்த பெல்ட்டு, ஃப்ளவர் பெல்ட்டு கொடுத்தோம்ல, அதுக்கு அட்டாச் ஆகிற மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக கொடுத்துக்கோங்க. எதுக்கு இது கொடுக்குறேன்னா, இதுக்கு நான் லைன்ஸ் வித் டாட் அந்த டிசைன் தான் கொடுக்க போகிறேன். அது பார்க்க இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபுல்லாக டாட்ஸ் வைங்க. டாட்ஸ் எப்படின்னா, இப்போ ஒரு லைன் ஃபர்ஸ்ட் லைனில் டாட்ஸ் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு லைனில் ஃபர்ஸ்ட் லைனில் வச்ச டாட்டுக்கு இன்பிட்வீனாக வர மாதிரி நெக்ஸ்ட் லைனில் டாட் இருக்கணும். அப்போ தான் ஒரு லைனில் இருக்கிற டாட்டுக்கு இடிக்காமல் பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக தெரியும். அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக டாட்ஸ் வச்சுக்கிட்டே வாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல். அந்த மாதிரி வச்சாதான் பார்க்கவே ப்ளசன்ட்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா கச்ச கச்சன்னு இருக்கும். அப்படி இருக்கிறதுல நல்லா இருக்காது. ஸோ நீட்டாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டிசைன் முடிஞ்சிடுச்சு. இப்போ கீழே திரும்பியும் டபுள் லைன் ஹம்ப்பு கொடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கு இப்போது இது ப்ரைடல்னு வரும்போது நேமு இல்லை அந்த மாதிரி எதாவது கொடுக்கணும்ல. ஸோ இங்கே நான் நேம் தான் கொடுக்குறேன். வெட்டிங் எலிமெண்ட்ஸ் எதுவும் இதுவாக கொடுக்கல. அதுக்கு பதில் இந்த நேமே தான் எலிமெண்ட்டாக கொடுக்குறேன். அதுக்கு ஒரு இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. எக்ஸுக்கு வந்து ஒரு ஆஃபாக போடுற மாதிரி போட்டுட்டு உள்ளே சும்மா ஒரு லீஃப், பஞ்ச் லீஃப் கொடுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு லீஃப் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உள்ள நேமு நான் வந்து என் பேரே கொடுத்துருக்குறேன். சௌந்தர்யான்னு என் பேரே நான் கொடுத்துட்டேன் இன்றைக்கி. உங்களுக்கு எந்த பேர் வேணாலும், இப்போ நீங்கள் கிளைண்ட் அட்டன் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு ப்ரைடலோட பேர் ஃபர்ஸ்ட் லெட்டர், க்ரூமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் போட்டு இது பண்ணிக்கோங்க. இல்லைனா ரெண்டு கையிலையுமே இதே போடுற மாதிரினா ஒரு கையில் மட்டும் க்ரூமோட பேர், இன்னொரு கையில் ப்ரைடோட பேருன்னு போட்டு சும்மா அங்கங்கே ஒரு டாட்டன் சிம்பிளாக உள்ள டிசைன் என்ன கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கு மேலே அதான் டார்க் லைன் கொடுத்து அதுக்கு மேலே சிங்கிள் லைன் ஹம்ஸ் கொடுத்து அதுவும் முடிச்சிருங்க. இதுக்கு மேலே ஃபில் பண்ணுறதுக்கு ஃப்ளவர், மேலே நாம் ஒரு பெல்ட்டுக்கு ஃப்ளவர் போட்டல அதே ஃப்ளவர் தான். ஸ்வேர்ல் டாட்டு அதே ஆர்டின் ஷேப் பெட்டல் யூஸ் பண்ணி டபுள் லேயராக தான் போட்டிருக்கேன். இங்கே வந்து ஃப்ளவரு, ஸ்பைரல், லீஃப் இதை தான் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். எப்படின்னா அந்த நேம் கொடுத்தோம்ல வெட்டிங் எலிமெண்ட், அதை சுற்றி இதே தான் ஃப்ளவரு, ஸ்பைரல், லீஃப் இதே ஃபார்மேட்டில் தான் போகும். அதை சுற்றி போட்டுட்டு ஒரே ஒரு லைன் தான் பெல்ட் மாதிரி அதை சுற்றி போட்டு ப்ளஸ் இந்த செகண்ட் ஃபிங்கர் இருக்குல்ல அந்த ஃபிங்கர் ஃபுல்லாகவுமே இதே டிசைனை தான் நானும் கேரி ஆன் பண்ணுறேன். ஃப்ளவர், ஸ்பைரல், டபுள் லீஃப் அது ஃபிங்கர் டிசைனுக்கு, அந்த ஃபிங்கர் டிசைனுக்கு இது ஃபுல்லாகவே இந்த ஃப்ளவர் டிசைனாக தான் நான் கொடுக்குறேன். ஓகேவா? இது நெகட்டிவ் ஃபில்லிங் மாதிரி தான் கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு கடைசி எண்டிங்கில் மட்டும் ட்ரிபிள் லீஃபாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல்லாகவே டார்க் லைன், அதாச்சும் ஃபுல்லாக டார்க் லைன் கொடுத்து எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி இந்த டிசைனுமே முடிச்சுக்கிறேன். ஆனால் ஞாபகம் இருக்கட்டும், நெகட்டிவ் ஃபில்லிங்கில் டார்க் லைன் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட்டு டிசைனோட அவுட்டர் லைனை தான் ஃபர்ஸ்ட்டு டார்க்காக கொடுக்கணும். அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற அந்த ஃபஸ்ட் அவுட்லைன் வரைஞ்சிட்டு அப்புறமா உள்ளே இருக்கிறதுக்கு கலர் கொடுங்க. அப்படி கொடுத்தா தான் அழகாக இருக்கும். இல்லைனா நீங்கள் அப்படியே ஃபுல்லாக அந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்காம கலர் கொடுத்துக்கிட்டே போனீங்கன்னா இன்னர் நம்ம போட்ட டிசைன் வந்து ஹைலைட்டிங்காக தெரியாது, சட்டலாக இருக்கும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் உள்ளே இருக்கிற டிசைன் வந்து ஹைலைட்டிங்காக தூக்கி காமிக்கும். ஓகேவா? இப்போது இருக்கிற எல்லாத்துக்குமே நான் டார்க் லைன் கொடுத்துட்டேன்.
இந்த செமி பிரைடல் டிசைனுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு டிசைன் போட்டிருக்கேன்னா, இதே மாதிரியே நீங்கள் இன்னும் ஒரு 3 டிசைன் ரெடி பண்ணி எனக்கு ஹோம் ஒர்க்காக பண்ணி அனுப்பணும். ஓகேவா? வெறும் நான் போட்டிருக்க அந்த ஒரு டிசைனோட விட்டுறக்கூடாது. இன்னும் 3 டிசைன் ரெடி பண்ணி அனுப்பணும். ஓகே, இப்போ இதை முடிச்சிட்டேன். இதுக்கு அப்புறம் இதை சுற்றி இருக்கிற பேலன்ஸ் ஏரியாவுக்கு ஃபில்லிங் வந்து கொடுக்க போகிறேன். அதுக்கு ஸ்வேர்லு, சிங்கிள் ரிங்கு, அதுக்கு மேலே ஹம்ப்பு, அப்புறம் மெயின் டிசைனாக யூ பெட்டல்ஸ், டார்க் லைனு, அதுக்கு மேலே அம்சா, அதே தான் ரிப்பீட்டடாக கொடுக்க போகிறேன். பட் இந்த ஃபில்லிங்குமே சுண்டு வரல் ஃபுல்லாக இந்த ஃபில்லிங்களை முடிச்சிருவேன் நான். பட் மிடில் ஃபிங்கரும் ஃபோர்த் ஃபிங்கருக்கும் ரிங் ஃபிங்கருக்கும் வேறு டிசைன் கொடுக்க போகிறேன். அதனால தான் அதை தனியாக பார்டர் லைன் வரைஞ்சிட்டேன். தெரியுதா? இந்த ஃபில்லிங்லேயே தான் நான் திரும்ப சுண்டு வரலானா ஃபுல்லாகவே இந்த ஃபில்லிங்கில் தான் முடிக்க போகிறேன். நம்ம வெட்டிங் எலிமெண்ட்டுக்கு நடுவில் பேர் எழுதிட்டு அதுக்கு மேலே போட்ட ஃப்ளவர் பெல்ட்டே தான் ஃபுல்லாக செகண்ட் ஃபிங்கருக்கு ஃபிங்கர் டிசைனாக கொடுத்தோம். அதே மாதிரியே அதுக்கு மேலே போடுற ஃபில்லிங்கை நாம் சுண்டு விரலுக்குமே அதே தான் நான் ஃபில்லிங்காக ஃபிங்கர் டிசைனாகவும் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஏன்னா எல்லா ஃபிங்கருக்குமே ஒன்று உங்களுக்கு ஒரே மாதிரியே போடணும் அப்படின்னாலும் தாராளமாக போடலாம். இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, இப்போது 2 ஃபிங்கர் ஒரே மாதிரியே, அதாச்சும் சொல்லுவாங்களே தம் ஃபிங்கரும் மிடில் ஸ்மால் ஃபிங்கரும் ஒரே மாதிரி டிசைன், அப்புறம் அதுக்கு நடுவில் இருக்கிற செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஃபிங்கர் வந்து ஒரே மாதிரி டிசைன், மிடில் வேறு மாதிரி டிசைன், அந்த மாதிரி எப்படி வேணாலும் போடலாம். இல்லை இப்போ நான் போடுறேனே அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த நடுவில் இருக்க 2 ஃபிங்கர் டிசைனுக்கு நான் கிரிட்டு தான் கொடுக்குறேன். எப்படின்னா ஸ்லாண்டிங் லைன்ஸ் தான் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் ஜாயிண்ட் ஆகிற பிளேஸில் க்ராஸ் போட்டுக்கோங்க. எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்பேஸ் விடாமல் எல்லாத்துலேயுமே க்ராஸ், எல்லாம் ஜாயிண்ட், அந்த டபுள் லைன் க்ராஸ் ஆகுதுல்ல அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே க்ராஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. க்ராஸ் சிம்பிள் போட்டுட்டு இதுக்கு இன்பிட்வீனாக லைன்ஸ் வருதில்ல அங்கே வைன்ஸுன்றம்ப இது டியர் ட்ராப், இது சின்ன ஸ்பேஸ்ன்னா நீங்கள் டாட்டே கொடுத்து லைட்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா வெறும் டாட்டாகவே கொடுக்கலாம். இன்பிட்வீன் ஃபுல்லாக டாட் மாதிரி டியர் ட்ராப் தான் அது ஆக்சுவலாக நான் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் சொன்னேன். ஓகேவா? இன்பிட்வீனில் டியர் ட்ராப்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்குல்ல அதில் சின்னதாக டாட் வச்சு இந்த டிசைன் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். ஓகே காய்ஸ், நாளைக்கு நம்ம வேறு டிசைனோட மீட் பண்ணலாம். பாய்.